ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் போயிட்டாங்க. அதாவது இந்த காலேஜ் டிப்ஸ் வாங்குறவங்க, அந்த 1 to 2 பண்ணணும் அப்படி துடிச்சிட்ருக்கவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த 9600 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்டடியில் இருக்கிறவங்க. இப்போது கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இது அதிகரிக்க தொடங்கியிருக்காங்க. அதாவது 350 பேர் போயிட்டாங்க இல்லையா, ஸோ திரும்ப ரிகவர் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கூடிய என்னுடைய கெஸிங்னு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டடி நாலேஜ் கிடைக்குது அப்படின்றப்போ ஸோ இதில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. அதே மாதிரி நேற்று உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நம்ம எந்த மாதிரி பயணத்தை நோக்கிட்டுருக்கோம் அப்படின்னு. அதில் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில சரி நம்ம கமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு அங்கேருந்து இந்த ரிப்ளை வரமாட்டேன்தே அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு இது இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வீடியோவில் ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா தேங்க்யூ நன்றிகள் அப்படின்னா ஒன்றும் பத்தாது. ஏன்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குறப்போ ஒரு லைக் பண்ணுறீங்க, ஒரு கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கு ஜஸ்ட்டு டைப் பண்ணி தேங்க்யூன்னு சொல்கிறத விட ஒரு வீடியோவை நன்றிகள் தெரிவித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்ன சப்போர்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனல் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி எனக்கு தெரிவித்து அதை சரிப்படுத்திக்க உதவுறதுக்காக அனைத்து கமெண்ட்டுகளும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக மட்டும் நான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு இது சரின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணிங்க. அதையும் எடுத்துக்கிறேன். சரி, இப்போது நீங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் என்ன தான் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு நீண்ட கால முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அது ஒரு கம்பெனியோட நிலவரம் எப்படி இருக்குது, எஃப்ஐ டேட்டாஸ், டிஐ டேட்டாஸ் எல்லாம் டெய்லி என்ன நடக்குது, யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க, ஒரு கம்பெனியோட பாட்டம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு வேளை தினவர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இவ்வளோலாம் நீ அலசி ஆரஞ்சு போக சொல்ல என்னென்னா உங்களுக்கு மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆகிடுவீங்க. அதாவது இவ்வளோ டேட்டா கனெக்ட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிற அந்த 1%, 1.5% வருமானத்துக்காக பார்க்குறப்ப என்னென்னா ரொம்ப அதிகமான நம்ம நேரம் ஒதுக்குறோமோ, அதிகமான கஷ்டப்படுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளாக அதை நான் போடாமல் இருந்தேன். அது போடுறதுனால பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு வருமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இந்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நிஃப்டி 500 நம்மளுடைய 500 கம்பெனிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 500ல் அதில் முக்கியமான ஃபில்டர் பண்ணி நம்ம ஹீட் மேப் போட்டோம் அப்படின்னா நேற்றுடைய எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு மேலோட்டமாக நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்திங்க அப்படின்னா SBI, அப்புறமா கோட்டக்கம், அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஹீட் மேப் எது க்ரீனில் இருக்காங்க, எது பாசிட்டிவாக இருக்காங்க, எது மைனஸில் இருக்காங்க, எது ஏறி இருக்காங்க, இறங்கி இருக்காங்க அப்படின்றது. இதே நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போட்டால் கூட இது ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அப்போது அதில் நீங்கள் பை எடுக்கிறீங்களோ இல்லை செல் எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோடைய நிலவரத்தை பொறுத்து ஒரு வேளை மார்க்கெட் க்ரீனாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் க்ரீனாக இருக்க ஸ்டாக்ஸில் ABCD ஸ்டாக்ஸ் ஏதோ அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்து அதில் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பிரேக் அவுட் நடக்குமா, பிரேக் டவுன் நடக்குமா அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ட்ரெண்டிங்கில் போகலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா கூட இன்னும் ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி அப் ட்ரெண்டில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்காங்க. தவிர நம்ம நிஃப்டி தான் இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போது நிஃப்டி கூட அதனுடைய பாதையில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அங்கே வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி கூட அதனுடைய பாதையில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே FII டேட்டா, DI டேட்டா பார்த்திங்கன்னா கூட நேற்று கூட பார்த்திங்கன்னா FII விற்றுருக்காங்க, DI வாங்கியிருக்காங்க. இது தொடர்ந்து தான் வருது. இந்த மாதம் இல்லை, போன மாதம் கூட உங்களுக்கு DI வாங்கிட்டே தான் வந்தாங்க, FI விற்றுக்கிட்டே தான் வராங்க. ஆனாலும் எவ்வளோ விற்றாலும் அதை விட டபுளாக தான் நம்ம DI வாங்கி பூச்சிக்கிட்டே இருக்காங்க. தவிர எந்த ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பதட்டமாகவோ ஒரு பேனிக்காவோ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 2 பேரும் விற்றாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக சரியும். ஓகே, அப்போது FI விற்றுட்ருக்காங்க, DI வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இதில் பெருசாக நம்ம வருத்தப்படுறதுக்கான ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ட்ரம்ப்போடைய லாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மோடிக்கு பர்த்டே விஷ் பண்ணதும் ஒரு பாசிட்டிவ்க்கான மூமெண்டம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது
ஓவரால் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு அப் அண்ட் ஹையர் ஃபார்மேஷன் போயிருக்கு. இங்கே பார்த்தா நிலவரம் கூட ஒரு ஸ்மூத்தாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்சைட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரகாரம் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பிரகாரம் சரி, ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வர மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்த்தா பெட்டராக இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டச் ஆகிட்டு அங்கேயே சஸ்டனாக நிற்குது. கீழே வந்து சரியில்லை, அப்படியே வந்தால் கூட நேற்று கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தாங்க, உடனடியாக என்னாச்சு பையிங் ப்ரெஷர் அகைன் கிளியர் ஸ்மூத்தாக தெரிஞ்சு பாருங்கள். இதில் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டிய என்னுடைய வியூ இது உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிங்க தெரியுங்க. கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்க்கான அறிகுறி தான் தெரியுதாங்க. இங்கே பாருங்கள் 84 புள்ளிக்கு வந்து கேப்பை பார்த்துக்கான ஒரு அறிகுறி தான் இருக்குதுங்க. அதாவது 25,498 அப்படின்ற லெவலில் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷனை ப்ரெடிக்ஷன் பண்ணி மார்க்கெட்டை ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே சரி, இப்போது மார்க்கெட்டு ஒரு வேளை நம்ம அப்சைடு இங்கேருந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வச்சுங்களேன். அப்போது மார்க்கெட் பெரிய கேப்பாக ஓப்பன் ஆகிடும். கிட்டத்தட்ட 460 480க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நம்ம டாப்பில் போய் பை பண்ண முடியாது. கொஞ்சம் கரெக்ஷன் வரட்டும் விடுங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அப்பர் சைடுக்கான பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம அகைன் நெக்ஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாமே தவிர இங்கேருந்து கீழே வரும் ஷார்ட் சைடுக்கான பிளான் மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் எவ்வளோனா சரியிடும் பரவாயில்ல, ஆனால் ஷார்ட் சைடுக்கான மூமெண்டம் அந்த மைண்ட் செட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும்தான் வந்து என்னுடைய பிளான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 84 புள்ளிக்கு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கேப் அப் எங்கே ஆகும், 420 440 எங்கே ஓப்பன் ஆகும்னு தெரியல. அப்படியே ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு லைட்டாக கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அந்த வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, மார்க்கெட் வந்து சஸ்டனாக நம்ம 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஏன்னா 25,500 வந்து ரவுண்ட் நம்பராக இருக்குது. அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். ஒரு 420க்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டில் வந்து அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்தை தவிர நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்துக்கங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட். அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களும் சைக்காலஜி பற்றிய விஷயங்களும் சொல்கிறேன். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படி ஒரு பாடலை கேட்டிருப்பீங்க. நம்மளுக்கு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வினாடியும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை கடிவாளம் போட்டு ஒரே ஒரு டைரெக்ஷன் போக கற்றுக் கொடுங்க. உங்களுடைய மனத்துக்கு உங்களுடைய மனசை ஒரு அலைப்பாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ எவ்ரி மூமெண்ட்டை வந்து மார்க்கெட்டில் சடனாக மேலே போகிற மாதிரி தெரியும், சடனாக சைட்வேஸ் போகிற மாதிரி தெரியும், சடனாக டவுன் சைன் போகிற மாதிரி தெரியும். அப்போது நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க, அதில் உங்களுடைய எண்ணத்தை அதில் பதிவு பண்ணுங்கள். நான் என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் தான் இருக்குது, நான் இந்த பிளான் தான் எடுக்க போகிறேன், என்கிட்ட இவ்வளோ தான் வந்து நஷ்டத்தை ஏற்றுக்க முடியும், என்னுடைய இவ்வளோ லாபம் வந்தால் நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன். அது மார்க்கெட் எத்தனை கோடி ரூபாய் எனக்கு லாபம் கொடுத்தாலும் வேண்டாம். அதே மாதிரி நஷ்டமும் அதே மாதிரி தான். எனக்கு என்னால் கெப்பாசிட்டி ₹1 கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த ₹1 மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், அதுலேருந்து என்னால் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வாங்க ஸ்டெடியாக. அதுக்கப்புறம் என்ன தான் வாய்ப்பு வந்தால் கூட எனக்கு வேணாம் அன்றைக்கி. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ₹1 நஷ்டம் அடைஞ்சோடனே அடுத்து சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோ, வந்தால் உனக்கு ₹2 வரும், இன்னொரு டைம் ட்ரேட் பண்ண அப்படின்னு 10 டைம் 20 டைம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களை மீறி மனத்தை அந்த கட்டுப்பட முடியாமல் அதிகமாக போயிட்டே இருக்கும். கேபிட்டல் வந்து உங்களை மீறி போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னுடைய சின்ன கருத்து. எடுத்துக்கங்க, என்ன விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு கருப்பு பிடிக்கும், பச்சை பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், சொன்னல எண்ணங்கள் வண்ணங்கள் இருக்க மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஹையர் ஃபார்மேஷன். நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், இன்றைக்கி அதே தான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான பிளான் சூப்பராக போயிருக்கு நேற்று. அப்போது மார்க்கெட் இன்றைக்கி என்ன சார் ஆகும்? எஸ், இன்றைக்கி வந்து அப் சைடுக்கான மூமெண்டம். சார் மார்க்கெட் கீழே வராதா அப்படின்னு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து அகைன் அப் சைடுக்கான மூமெண்டம் தான் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு 60-70 பாயிண்ட் வந்து அகைன் வந்து மேலே மூமெண்டம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 55,800 வரையும் கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 55,650 கூட 680 கூட நல்ல ஒரு டார்கெட் தான். அங்கேயும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா இன்டர்டேக்காக கரெக்ஷன் வர சொல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, அதனால் தான் வந்து இன்டர்டேக்காக அங்கே சீக்கிரம் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கூட பார்த்து நிஃப்டி 50ல் நம்ம டார்கெட்னா கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் ஆக சொன்னேன். ரீசன் என்னென்னா 1:2 கிடச்சிது.
போதும். ஸோ அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுது பெட்டர் அப்படின்னு. ஓகே. சரி, இதில் ஒரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன் சார். நேற்று என்ன சார் பண்ணீங்க, சொல்லவே இல்லை நீங்கள், அது வீடியோ போடவே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட்டுருந்தேன் நினைக்கிறேன் நான். இப்போது ஒரு 10 மணி, எத்தனை மணிக்கு காலையில் ப்ரெடிக்ஷன் பண்ணது, 10 மணி 55 நிமிஷத்துக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூமெண்ட்டும் கொடுக்கல. 10 மணி 55 நிமிஷத்துக்கு ஒரு அப்சைடுக்கான என்ட்ரி நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ரெடியூஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தாச்சு. அது கீழே அங்கேயே போட்டிருக்கேன், ரெடியூஸ் ரெசல் 10 மணி 58 நிமிஷத்துக்கு ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணி மார்க்கெட் மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. திரும்ப கீழே வந்தாலும் நம்ம அவ்வளோ பெரிய லாஸை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூமெண்ட் ஆச்சு. மூமெண்ட் ஆனதுக்கப்புறமா பர்டிகுலர் கிட்ட 1:2 வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸிட் ஆகி, ஏன்னா நம்ம டார்கெட் வச்சு 1:3 இருந்தது. ஸோ 1:2 1:2.5 வந்தோடனே எக்ஸிட் ஆகுங்க, புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு. ஓகே. ஸோ இதில் வந்து பெருசாக லாஜிக்லாம் ஒன்று அந்த வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள். ஏன்னா அது பேசுறது வேணாம் அந்த வீடியோவில், நம்ம அப்டேட்டை மட்டும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் தான் இன்னமும் இருக்குது. ஸோ இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சென்செக்ஸ் என்ன, சென்செக்ஸும் வந்து அப்பர் சைடு தான். நம்ம நிஃப்டி 50 என்ன சொல்லுதோ கிட்டத்தட்ட சென்செக்ஸும் அதே தான் சொல்ல வருது. ஸோ 83,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்பர் சைடுக்கான பிளான். அப்பர் சைட் பிளான் எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரேக் அவுட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ இந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணி எக்ஸிட் ஆகுது. ஸோ அதேமாதிரி மேலே மூமெண்ட் ஆச்சு, கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு எக்ஸிட் ஆகிடுங்க. வெரி சிம்பிள். அதோட கீழே வந்து இப்போ ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த இடம். ஸோ 82,600 வரை நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். எப்போ இந்த லெவல் க்ளோஸ் ஆகிடுச்சோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து எந்த மாதிரி கரெக்ஷன் தெரியாது. ஸ்லோவாக கரெக்ஷன் வரும், டக்குன்னு பெரிய ரெட் கலர் கீழே வந்துடும். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் மேலே கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ சென்செக்ஸோட ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் 200 EMA நல்லா அழகாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.